Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் irregular period என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு நீயோட பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் வந்துட்டு டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்ற மாதிரி தொடர்ந்து வந்து சமூக வலைதளங்கள்ல இருக்கட்டும் இல்லை ஊடகத்துல இருக்கட்டும் ஒரு பேசு பொருளாவே இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் அவங்க இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்களா இல்லை இந்த சர்ச்சைகள் எதிர்கட்சிகள் கொடுக்குற ரியாக்ஷன்னால இந்த மாதிரி வந்துட்டு பேசு பொருளாவே? நோ டவுட் தட் அவர் இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. அதை நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. ஆனால் அவர் ஒரு ஸ்டார். ஸோ அவரை பற்றின விவாதம் அரசியல் வட்டத்தில் மட்டும் இல்லாமல் சினிமா வட்டத்துலையும் போகுது. அதனால பொது வட்டத்துக்கு வந்துடுது. உங்களுக்கு புரியுங்களா? நார்மலாக நீங்கள் அரசியல்வாதிகள் நிறைய பேரை காமன் மேன் வந்து அவர் யாருன்னு தெரியலையே, ஏதோ மந்திரி போகிறாருன்னு நினைக்கிறேன்பாங்க. அவங்களெல்லாம் காமனாக. ஆனால் நடிகரை தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். உங்களுக்கு புரியுங்களா? நீங்கள் விஜய்னா யார், எந்த விஜய்ங்க, கிரிக்கெட் பிளேயர் முரளி விஜயான்னு கேட்க மாட்டாங்க. எல்லாருக்கும் இங்கே 8 கோடி பேருக்கு தெரிஞ்ச பேர் முகம் வந்து விஜய். அவர் சொன்னார்ல, இந்த முகம் தான் கேண்டிடேட், இதுதான் சின்னம்னார்ல, அதுதான் அதோடைய பலம். அப்போ ஒரு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவை ஒரு மினிஸ்டரை சில பேரால் கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு டக்குன்னு பார்த்தா அவர் அப்படியா அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு மதிவாணன் இருக்கிறாரு, ராஜேந்திரன் இருக்கிறாருன்னு, அப்படியா இவரா அவரா அப்படின்னு அவரா சாரி சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முகம் வந்து புஷ் பண்ணப்பட்டதில்லை. ஆனால் இவருக்கு வந்து அது ஒரு பெரிய அட்வான்டேஜ், ரைட்டுங்களா? அப்போ இந்த மைய விவாத பொருளாக அவர் கட்டாயம் இருப்பார். ஏன்னா ஒன்று அரசியல் தளம், 2வது சினிமா தளம், அதன் மூலமாக பொதுத்தளம். அப்போ வந்து டாக் ஆஃப் த டவுன் ஆகிறது மீடியாக்கள் பூரா விரும்பும். அப்போ மீடியாக்கள் ஆட்டோமேட்டிக்காக பேசினா அது பேசு பொருளாகவே இருந்துகிட்டு இருக்கும். தே வில் கீப் இட் அலைவ். அது உயிரோடு வச்சுருப்பாங்க. அவ்வளோதான். மாநாடு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு, மாற்று கருத்து இல்லை. யாருக்கு இழப்புங்கிறதா $1 மில்லியன் கேள்வி. அவர் வந்து கட்டாயமாக ஒருத்தருக்கு ஸ்பாய்லராக இருப்பார், கட்டாயம் ஒருத்தருக்கு இலக்காக இருப்பார். 2016 மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று இல்லாமல் இருந்துச்சுன்னா டிஎம்கே ஆட்சி வந்தாலும் வந்திருக்கலாம். மக்கள் நல கூட்டணி இருக்கும்போது அவங்க ஒரு 5% எடுக்கும்போது அந்த 5% உள்ளே தான் டிஃபரன்ஸில் வருது. ஏடிஎம்கே ஆட்சியை பிடிக்குது, டிஎம்கே ஆட்சி இழக்குது. ஸோ இவர் வந்து யாருக்கான ஸ்பாய்லராக வருவார்னு பார்க்குறோம். இவர் வந்து டிஎம்கேக்கான ஸ்பாய்லராக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தெரிகிறது. ஏன்னா சிறுபான்மை மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்கம் திரும்புகிறாங்க. சிறுபான்மை மக்கள் வந்து தே ஆர் நாட் ஹாப்பி வித் டிஎம்கே. அவர் ஆனால் ஆன்டி டிஎம்கே பொசிஷன் எடுக்கும்போது ஏடிஎம்கேயோட வாக்குகள்லாம் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? ஏன்னா அதுதானே அங்கே வந்துட்டு அதிகமாக. நான் ஏற்கனவே சொன்னனால சுருக்கமாக மட்டும் சொல்கிறேன், எல்லாருடைய வாக்குகளையும் அவர் டேமேஜ் பண்ணுவார். அது வந்து ஒன்று. யாருக்கு அதிக பிரச்சனைன்னு நம்ம பார்க்குறோம். இவருடைய வாக்குகள் வந்து எல்லாருக்கும் போகும். பாஜகவுடைய ஓட்டு இவர் எடுக்கிறார். எப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் விரும்பினவங்களில் வேறு வழி இல்லாமல் பாஜக போனவங்க இவர் வந்தோடனே ஒரு யாரமாக இருப்பாங்க. எனக்கு வந்து பாஜக வேணுங்கிறதுல பிஜேபி இஸ் நாட் மை சாய்ஸ், பட் ஐ டோன்ட் லைக் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே. அப்போ வந்து பிஜேபி பிகம் ஏ சாய்ஸ். அப்போ அந்த இடத்துல ஒரு ஹெசிடேஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து விஜய் வந்து குட் பி ஏ பெட்டர் சாய்ஸ். இது ஒரு தரப்பு. ஆனால் ஃபுல்லாக இல்லை, அவங்களாம் ரொம்ப கம்மி டேமேஜ். ஏன்னா 2 பேரும் பேசிக்கே வேறு. இங்கேருந்து ஒருத்தர் போகிறவர் தான் போகாமல் நிற்பார். அவர் பிஜேபியோட ஓட்டர் இல்லை, எனக்கு ஏடிஎம்கே டிஎம்கே வேண்டாங்க, நான் வேறு வழி இல்லாமல் பிஜேபி போகலான்னு பார்த்தேன் அப்படின்னு நினச்சாங்க. இப்போ இல்லையே நான் இங்கேயே போயிடுறாங்க. அப்போ ஏற்கனவே அவங்க வரல, இப்போ பிஜேபிகிட்ட வரல, இங்கே போயிருப்பாங்க. புரியுங்களா? இது இதை மாதிரி எல்லா கட்சிக்கும் போகிறார். ஆனால் அதிகமான டேமேஜ் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வட மாவட்டங்களுக்கும் நடக்குது. அதில் வந்து திமுக கூட்டணியில் இவர் 2 பேருமே அவங்க முயற்சி பண்ணுவாங்க. இவர் அங்கே தான் இருக்கிறாரு. இவர் வந்து ஏடிஎம்கே இருந்தாலும் இவங்களுக்கு வந்து போகுது. இப்போ பெரியவர் என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். டிஎம்கேலையுமே அவங்க பெரிய அளவில் ஓட்டலை ஏற்படுத்துகிறாங்க. மைனாரிட்டியில் பெரிய ஓட்டு எழுப்புறாங்க. இப்போ இந்த 4 ஆஸ்பெக்ட் வந்து பிரதானது. வன்னிய சமுதாய மக்கள், பட்டியலின மக்கள், வட மாவட்ட மக்கள், மைனாரிட்டி மக்கள். இது வந்து ஒரு டேமேஜ் ஆகும்போது திமுகக்கான செட்பேக்காக வரக்கூடிய வாய்ப்பு. ஸோ வந்து அவர் வந்து ஓட் லாஸ் பண்ணுறது வந்து யாருக்கு அப்படின்னா அது டிஎம்கேக்காக வர வாய்ப்பு இருக்குது. நான் வந்து பாசிபிலிட்டி தான் சொல்கிறேன். உத்தரவாதமாக அவர் வந்து ஸ்பாயில் பண்ண வரான்னு சொல்ல முடியாது. ஏன்னா முன்னாடி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்டி டிஎம்கேன்னா 3 வாய்ப்பாக இருதுல்ல. அப்போ முன்னாடி டிஎம்கேக்கு ஓட்டு போடணும்னு வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஏடிஎம்கேக்கு போகிறதா, பிஜேபிக்கு போகிறதா, சீமானுக்கு போகிறதா, விஜய்க்கு போகிறதா குழம்பிட்டு இருப்பாங்க. இப்போ ஏடிஎம்கே பிஜேபி ஒன்று சேர்ந்த உடனே ஒரு லேயர் மேலே போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி சீமான், விஜய், பிஜேபி, ஏடிஎம்கே அப்படின்னு இருந்துச்சு. அதாவது டிஎம்கே வர்சஸ் அதர்ஸ். ஒருத்தர் இருப்பார், வெளியே 4 பேர். இப்போ இவங்களும் சேர்ந்த உடனே இந்த 2மே ஒரு இடம் பின்னடைஞ்சிருது. ஏன்னா டிஎம்கே தோற்கடிக்க விரும்புகிறவங்களுக்கான முதல் வாய்ப்பா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்துடும். ஏன்னா இவங்களால தான் தோற்கடிக்க முடியும்னு நீங்கள் வெளியில் சொல்ல தயங்குன்னு தெரியாது. விஜய் ஆட்சி பிடிப்பார்னு சொல்ல மாட்டீங்க. நான் நினைக்கிறது விஜய் இல்லை சார் 2026 அவர் தான் முதலமைச்சர்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியுங்கனால. பட் வந்து சொல்றதுல வந்து ஒரு தயக்கம் இருக்கலாம். அதுதான் நிலைமை. அப்போ விஜய் யார் முதலமைச்சர் ஆவா,
டிஎம்கே வேண்டாம் அப்படின்னா டிஎம்கே வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்களுக்கான முதல் வாய்ப்பாக ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் அமைஞ்சிருச்சு. அதன் மூலமாக விஜயை பின்னாடி சந்திக்கிறார். அப்போ விஜய்க்கு வந்து இப்போ விழக்கூடிய ஓட்டு பார்த்தீங்கன்னா டிஎம்கேலேருந்து நிறையா போயிட்டுருக்கு. அப்போ அது டிஎம்கேக்கு தான் ஒரு வீழ்றதுக்கான ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக வருமே தவிர அவ்வளோ பெருசாக வரல. ஏடிஎம்கேலேருந்தும் ஓட்டு எடுக்கிறார். நோ டவுட். அதோட ரியாக்ஷன் தான் இந்த பவுன்சர்ஸ் பிடிச்சி தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லி பெரம்பலூர்ல வந்து ஒருத்தர் வந்துட்டு வழக்கு பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு சாதாரண வழக்கு பதிவு பண்றதுக்கு எஸ்பி வந்து முன்னாடி மீடியா முன்னாடி போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாரு. மீடியாவோட அட்டென்ஷன் அவ்வளோ விஷயம் வந்துட்டு இருக்குங்கிறப்ப இது வந்து திமுக தலைமையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவா இல்லை வந்து அங்க இருக்கிறவங்க திமுக தலைமையை வந்து சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவா, அது எப்படி எடுத்துக்கலாம் சார்? நம்ம அப்படி யோசிக்க வேண்டியதில்லை. ஒரு எஸ்பிக்கு வந்து ஒரு விஜய் அவர்களுடைய பேரை சொல்லி பிரபலம் தடங்கல. அவர் வந்து என் மாவட்டத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் தான் நினைப்பார். அவனா அந்த சீட்டில் உட்காரது எவ்வளோ பெரிய ஹாட் சீட்டு எனக்கு தெரியும். லா அண்ட் ஆர்டரில் ஒரு பொசிஷனில் அது ஐஜியாவோ கமிஷனராகவோ எஸ்பியாக உட்காரது, லா அண்ட் ஆர்டர் ஏடிஜியாக உட்காரலாம். தட் இஸ் நாட் ஈஸி கேம். அதில் வந்து நமக்கு ஏதாவது நாளைக்கு விடிஞ்சிருந்துச்சா அது நியூஸ் வராமல் வந்தால் போதுனாங்கிற இடத்துல அவங்களாம் இருப்பாங்க. அதனால் விஜய்ங்கனால ஆட்டோமேட்டிக்காக ஹை ப்ரொஃபைல் கேஸாக மாறி விஜய் மீது எஃப்ஐஆர் பதிவு அப்படிங்கும்போது இப்போ பதியலன்னு வச்சுக்கோங்களேன், அவர் 4 இடத்துக்கு போவார் வருவார் நீடாக வராது. அப்போ வந்து முதல்ல எஃப்ஐஆர் போட்டு வச்சிடும். அதுக்கப்புறம் வரப்போ ஏன்னா நடந்தது எல்லோரும் கண்ணால் பார்த்துட்டாங்க. வீடியோ ப்ரூஃப் விஜய் அவரோட ரேம்பில் தான் அவர் ஏறுறாரு, பவுன்சர் தூக்கி போடுறாரு, கீழே விழுறாரு, வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே இருக்குது. ஸோ சம்பவம் நடந்தது உண்மையா இல்லையாங்கிறதுல குழப்பம் இல்லை. விஜய் இதுக்கு பொறுப்பாவார் ஆவாராங்கிற நீதிமன்றம் முடிவு பண்ண முடியும். அப்போ வந்து இந்த வழக்கை பதிஞ்சிருந்தா சேஃப்டிங்கிறதா அந்த எஸ்பியோட முடிவாக இருக்கும். அதனால் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறக்காக சொல்கிறாங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து இதனால் வந்து விஜய் வச்சு ஒரு ப்ராப்ளம் தேடுறாரு நம்ம நினைக்க வேண்டியல. உதயநிதி ஸ்டாலின் ஃபோன் பண்ணி விஜய் மேலே கேஸ் போட்டு சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இல்லை நான் வந்து ப்ராப்ளம் தேடுறாருங்கிறத தாண்டி இதுக்கு இவ்வளோ தூரம் இந்த விஷயத்துக்கு ஹைலைட் பண்ணுறாங்க. இப்போ அண்ணாமலை மீது வழக்கு போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், டிஎம்கே தலைமை விரும்பும் ஒரு 10 கேஸ் போட்டு வைங்க, என்னைக்காவது நமக்கு பிரயோஜனப்படும் அப்படின்னு நினைப்பாங்க. அது வந்து ஏன்னா அது வந்து என்னைக்காக இருந்தாலும் பொட்டன்ஷியல் த்ரெட். பட் விஜய் அவர்களை வந்து இன்னும் அப்படி பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து அது அவ்வளோ தூரம், ஏன்னா அவர் வந்து சினிமாக்காரர் தான் அப்படிங்கிறனால வந்து ஒரு பெரிய அளவில் வந்து நம்ம பகைமை பாராட்டி சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறனால 26க்கு பிறகு எப்படினாலும் மாறலாம், எல்லாம் திரும்பி ஒரு நட்பாகவும் கூட மாறலாம் அப்படிங்கிறனால அது வந்து ஒரு ஹோல்டில் வைப்பாங்க. ஸோ இவங்க ஃபோன் பண்ணி நீ வந்து கேஸை போடு அப்படின்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இதில் வந்து குற்றம் வந்துட்டு வழக்கு தொடுத்தவர் வந்து இல்லவே இல்லை, அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க கிடையவே கிடையாது, வேற ஒருத்தர் தான் வந்துட்டு அந்த வீடியோவில் இருக்கிறவங்க, இவங்க பொய்யா வழக்கு சித்தரிக்கிறாங்கிறப்ப ஆளுங்கட்சி மேலே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு டைவர்ட் பண்றாங்க இந்த இஷ்யூவை. அதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால கேட்குறேன் நான். அவர் வேற நபர்லாம் நான் சந்தேகப்படலை. அப்படி எனக்கு வந்து கேஸ் போட்டவர் வேற இவர் வேறலாம் நான் நினைக்கல. அது அவர் தான் கேஸ் போட்டிருக்காரு நான் நம்புறேன். என்னுடைய பர்சனல் அவர் கேஸ் போட்டிருக்காரு. ஆனால் வந்து வீடியோவில் இருந்தது நான் தான் சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்திருக்காரு விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து. அது அந்த மாதிரி அப்படி நான் நினைக்கல. அவர் தான் கேஸ் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது வந்து பின்னாடி ப்ரூவ் பண்ணி பார்த்துருப்பேன். என்ன அது வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. அது காமனாக நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. ஸோ அவர் தானே இவர் தானே எனக்கு டவுட் வரல. பட் அது நீதிமன்றத்தில் ப்ரூவ் பண்ணுவாங்க. அதில் வந்து ப்ரூவ் பண்ணாமல் ஒன்று நடந்துட போகிறது இல்லை. ஸோ அவரே இல்லைங்கிற விஜய் தரப்பில் சேலஞ்ச் பண்ணுவாங்கல்ல, இவர் விழலைங்க வேற ஒருத்தர் விழுந்தாருன்னு பண்ணுவாங்களா, அதில் ஒரு பெரிய ப்ராப்ளம். இன்னொரு விஷயம் தொடர்ந்து பார்க்க முடியுது, திரு சீமான் அவர்கள் இன்னும் தொடர்ந்து தன்னோட எதிர்ப்பு விஜய் அவர்களுக்கு எதிராக பதிவு பண்ணிட்டே இருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. இதை எப்படி எடுத்துக்கலாம் நம்ம? ஏன்னா அவரை பற்றி அவர் பேசவே இல்லை மேடையில், தொடர்ந்து வந்து எதிர்ப்பு கருத்து தெரிவிச்சிட்டு இருந்தாலும் அவர் வந்து நாம் தமிழர் கட்சி குறித்தோ திரு சீமான் அவர்கள் குறித்தோ எதுவுமே பேசலைங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் தொடர்ந்து இப்பயும் வந்து அவர் எதிர்த்து அவருடைய அரசியல் வியூகத்தை அவர் தான் வகுக்கணும். ஆனால் ஒரு தம்பியாக நம்ம வந்து என்ன சொல்லணும்னா அதை விட்டுட்டு அவர் டிஎம்கே ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். அது வந்து ஏன்னா இதில் ஒரு கெட்டிக்காரத்தன நெரேட்டிவ் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். விஜய் அவர்களை சீமான் விமர்சிக்கிறார், ஸ்டாலினை விஜய் விமர்சிக்கிறார், மோடியை ஸ்டாலின் விமர்சிக்கிறார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்பயுமே நடக்கக்கூடிய விஷயம். ஏன் ஸ்டாலின் ஏன் வந்து நயினார் நாகேந்திரன் விமர்சிக்க மாட்டாருன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரியல, ஏன் மோடிட்ட போய் நிற்கிறார்? அப்போ எனக்கு மேலே வச்சிருக்கும் போது அதுக்கான ஆல்டர் மோடியா லேடியான்னு ஜெயலலிதா கேட்டாங்க பார்த்தீங்களா, அதான் நெரேட்டிவ். எனக்கு மேலே ஒன்று பார்க்கும்போது என்ன நினைக்கிற மக்கள், அப்பா அந்த அம்மா வந்து 2014 ஆட்சிக்கு வந்துருச்சு, 2014 ஜெயிச்சதுன்னா வந்து ஆட்சியை பிடிச்சாலும் பிடிச்சிரும், மோடியா லேடியா கிடச்சி அப்போ வந்துடும் ஜெயிச்சோன்னு 37 எம்எல்ஏ அவங்க வந்து நிற்குது, ஒண்டியாக வந்து நிற்கிறாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அந்த நெரேட்டிவ் கான்ஃபிடன்ஸை கொடுக்குறது. அப்போ விஜய் அவர்கள் ஸ்டாலினுக்கு எதிரான ஆள் நான், மோடியை வந்து விமர்சனம் பண்ணுறாள் நான் தன்னை முடிஞ்சுடுவேன். அப்போ சீமான் அவர்கள் விஜய் விமர்சிக்கிற ஆள்னு போய் நிற்கக்கூடாது. நான் வந்து ஸ்டாலினுக்கான ஆல்டர்னேட் நான் தான், திமுக அதிமுகவை அம்பலப்படுத்தக்கூடிய நான் தான் சொல்லி சொன்னாங்கன்னா அவங்களுக்கான ஓட்டு கூடும். அவர் விஜய்க்கு எதிராக நின்னார்னா விஜய்க்கு ஓட்டு போடணுமா சீமானுக்கு ஓட்டு போடணும், அந்த வட்டம் சுருங்கிடும். திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவ் நான், திமுகவை வீழ்த்தக்கூடிய வல்லமை எனக்கு இருக்குன்னு நிப்பாட்டினார்னா திமுகவுக்கு ஓட்டு வேணுமா வேண்டாமாங்கிறவங்களே சாய்ஸாக அவர் மாற வாய்ப்பு உண்டு. அவர் வந்து விஜய்க்கு ஓட்டு போடணுமா இல்லைன்னா விஜய்க்கு ஓட்டு போகிற ஒரு பேச்சுக்கு ஒரு 10% வச்சுக்கோங்களேன், ஒரு 10-15% வச்சுக்கோங்களேன், அந்த 15க்குள்ளே தான் உங்களுக்கு எடுக்க முடியும். நீங்கள் ஏற்கனவே 8 எடுத்து வச்சுருக்கீங்க. அப்போ அது கூட போகிறதில்ல, அப்போ குறையறதுக்கான ஆபத்து இருக்குது. அப்போ நீங்கள் வந்து 30-40 வச்சிருக்கக்கூடிய டிஎம்கேல கை வச்சிங்கன்னா உங்களுக்கு 8 வந்து 10-11 வரக்கூடிய. அப்போ அண்ணன் வந்து ஃபோக்கஸை விஜய் பற்றி நான் பேசுவதில்லை,
அவர் வந்து ஆளுங்கட்சியில் இல்லை. அவர் வந்து இருந்தாலும் இல்லாட்டாலும் எனக்கு வந்து என் தம்பி. அவர் வந்து இப்போ அரசியலில் இருக்கிறாரா சினிமாவில் இருக்கிறாராங்கிறது அது என் தம்பி. அது ஓரமாக வச்சுருங்க. அவங்க பண்ணுறதெல்லாம் ஓரமாக வச்சுருங்க. நான் இந்த பக்கம் போகிறேன்னு போகணும். இவங்க பத்திரிக்கையாரங்க தான் இழுப்பாங்க. ஏன்னா விஜய்ங்கிறது கண்டென்ட் டைட்டில் தம்ப்நெயில். அதனால் அவங்க இழுப்பாங்க. அதை விடுங்க, நீங்கள் அடுத்து பேசுங்க, நான் திமுக பற்றி பேச விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி பேசினாருன்னா அது சரியாக வந்து தொடர்ந்து பார்க்க முடியுது. அவர் திமுகவுக்கு எதிராக வந்து பேசுறது கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அதுவும் அந்த சந்திப்புக்கு அப்புறம் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதுனால தான் இந்த கேள்வி முன்னாடி நான் வச்சேன். திரு மு க ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும் சந்திச்ச பிறகு இது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இதை நான் அந்த கேள்வி. அதில் பூடகமாக யூகமாக நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நான் போக மாட்டேன். எப்பயுமே அண்ணன் வந்து வேறு கணக்கு. நமக்கு அந்த யூகத்துக்குள்ளேயும் பூடகத்துக்குள்ளேயும் நான் போகலை. அவருக்கு நல்லது வந்து திமுகவை எதிர்ப்பது. ஏன்னா அவர் தான் தன்னுடைய உயரத்தை மாற்றி அமைச்சுக்கணும். திமுக சரியில்லைன்னு நான் தான் சொல்ல முடியும். நான் தான் ஆளுங்கட்சியாக இல்லை, நான் தான் வந்து தொண்டன், நான் தான் சாமானிய மனிதன், நாம் தமிழர் அப்படி நிற்கும்போது வேறையாக நிற்கும். அவர் விஜய் சரியில்லைன்னு சொல்லி சொல்ல போகும்போது அப்படி நாங்கள் பார்த்துக்கிறோங்கன்றாங்க. விஜயை வீழ்த்துறதுக்கு இங்கே யாரும் தேவையில்லை. இப்போ திமுக வீழ்த்துறது தானே அவங்களுக்கு முயற்சி பண்ணுறது. அவங்க தான் ஆளுங்கட்சி. விஜய் அவங்க சீனில் இல்லையே. அப்போ வந்து அவர் அந்த இடத்துல இல்லாத போது விஜய் கூட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாருன்னா அது ஏதோ பர்சனல் டிரைவில் நினைப்பாங்க. அவர் வந்து இன்னும் சொல்ல போனால் திமுகவை வீழ்த்துவதற்காக எய்தர் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் சேருவதோ அல்லது விஜய் கூடவோ கூட்டணியில் சேருவதோ அவருக்கு நன்மை பேக்கும் சீட்டாக கன்வெர்ட் ஆகும். அது வந்து அது எந்த பக்கம்னாலும் முடிவு எடுக்கலாம். ஆனால் அவர் அலைன்ஸாக நின்னார், ஒரு பக்கம் நின்னாருன்னா அது வந்து ஏடிஎம்கே அலைன்ஸில் போயோ இல்லாட்டி விஜய் அலைன்ஸில் போய் நின்னாருன்னா அவருக்கு சீட்டாக பெருசாக கன்வெர்ட், இட் வில் ஒர்க் ஹியூஜ், பெருசாக ஒர்க் ஆகும். அப்போ இப்போ ஒரு பேச்சுக்கு ஏடிஎம்கே அலைன்ஸில் போய் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சருங்கிற ஒரு முகம், பிஜேபி நயனார் நாகேந்திரன் பிஜேபிங்கிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் முகம் மோடி உட்பட கொண்டு வந்து நிற்பாடலாம். அண்ணாமலை போன்ற பிரச்சாரர்கள் அங்கே சீமானும் போய் சேர்றாருன்னா வேறு மாதிரி நிற்கும், அதிரி புதிரியாக போய் நிற்கும். அந்த கேமே உங்களுக்கு வேறையாக நிற்கும். நடக்குமா இல்லைன்னு எனக்கு தெரியாது. விஜய் கூட போய் சேர்ந்துறான்னு வச்சுங்க ஒரு பேச்சுக்கு. அப்போ வந்து ரைட் ஆல்டர்னேட்டிவ்னு போய் நிற்கும். ஆமாப்பா டிஎம்கே ஏடிஎம்கே வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒற்றை வாய்ப்பு. அதில் ஒரு ஸ்பிளிட் இல்லாமல் இருக்கும். ஏன்னா விஜய்க்கும் சீமானுக்கும் பகை கிடையாது. இந்த திராவிடங்கிற ஒரு வார்த்தையை தவிர அதை ஓரமாக வச்சுருந்தா என்ன பெண்ணு கெட்டு யார் தலைமை யார் ஏற்கிறதுங்கிற அது அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தீர்வு பண்ணி இப்பயே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் யார் முதலமைச்சருக்கு ஜெயிச்சுடுவாங்கப்பா பார்த்துக்கிறோங்கிறது தான். இப்போ ஏடிஎம்கே பிஜேபியில் கூட்டணி ஆட்சி சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு அதான பதில். ஜெயிச்சுட்டு வாங்க, அப்புறம் கூட்டணி ஆட்சியில் ஜெயிக்காத ஒரு கட்சிக்கு நீங்கள் பிற பேசி அப்போ நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு கேம் இஸ் வென்டல் டிஃபரன்ஸ். அப்போ இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், 234 தொகுதியில் எவ்வளோ அடிக்க முடியும் அதை பார்க்கணும். அதிமுகவும் பாஜக அதை சிந்திக்கணும். இதில் நம்ம துணை முதலமைச்சர் கிடைப்பாங்களா, ஆட்சியில் பங்கு கிடைப்பாங்களா, என்டிஏ ஆட்சியா ஏடிஎம்கே ஆட்சியா, அது இப்போ இல்லை. திமுக வீழ்த்துறோம், ஏடிஎம்கே பிஜேபி ஆட்சி உள்ளே கொண்டு வரும். அவங்க சொன்ன அந்த அதுக்கப்புறம் யாருக்கு என்ன எவ்வளோ சீட் அதெல்லாம் நிறைய பதில். அந்த அது டைவர்ஷன் இருக்கக்கூடாது. அதே தான் இவர் சீமானந்த் அங்கே சேர்ந்தாருன்னு இவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது முதல்ல பிம்பம் பெருசாக கட்டவே விஜயும் நீங்கள் எல்லாருமே மாற்றிடுவீங்க அப்படின்னு நினைப்பாட. ஆஹா இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே வேண்டாங்கிறவருக்கான ரைட் ஆல்டர்னேட்டிவாக மாறி நிற்கும். அதை அவர் செய்யலைன்னு நம்ம ஒன்றும் செய்யறதுல. இந்த 2 வாய்ப்பு எடுத்தாருன்னா அது ரொம்ப புறமாக இருக்கும். அவர் விஜயை பகை பாராட்டுவதை விட விஜயை நட்பாய்க்கிறதோ அல்லது அதிமுக நட்பாகிறதோ சரியா இருக்கும். நிறைவாக ஒரு கேள்வியோடு முடிக்கணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வந்து விஜய் அவர்களை சுற்றி தான் ஊடகமும் செய்தி அமைக்கிறத பார்க்க முடியுது. இங்கே மக்கள் பிரச்சனைகளை விவாதிக்க தயங்குகிறார்களா இல்லை என்ன ஓட்டம் பின்னோட்டம்? ஊடகங்களை நம்பி யாராவது ஜெயிச்சலாம்னு நினைச்சாங்கன்னா அவர்களுக்கு வந்து கமல்ஹாசன் தான் ஒரு உதாரணம். கமல்ஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போதும் ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன போதும் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகும் அவர் ஒரு ட்வீட் போட்டாருன்னா பிரேக்கிங் நியூஸ் தான். நாங்கள்லாம் விவாதம் பண்ணிக்கிட்டு இருப்போம். விவாதம் பண்ணும்போதே மூஞ்சில் டமால் அடிச்சு பிரேக்கிங் போட்டுவாங்க. என்னங்க பிரேக்கிங் டிபேட் பண்ணிட்டு போது கமல் ஒரு ட்வீட் போட்டிருக்காருங்க அப்படி போட்டு அப்படி கமல்கள் ஓடிச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னு எல்லாருமே பார்த்தோம். ஊடகங்கள் வந்து அடுத்து ஒரு ஆளை தேடி போயிடுவாங்க. ரஜினிகாந்தும்பாங்க, இல்லைன்னொன்னே கமல்பாங்க, இல்லைன்னே விஜய்பாங்க, இல்லைன்னொன்னே இன்னொருத்தர் இப்படியே போயிடுவாங்க. அவங்க வந்து ஸோ ஊடகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ண நினைச்சாருன்னா விஜய் வந்து ஏமாந்துடும். அவர் நினைக்கலன்னு நினைக்கிறேன். சிரஞ்சீவி கம்பாரிசன் நரேட்டிவ்லாம் வந்து உண்மையாயிரும். சிரஞ்சீவி கம்பாரிசன்லேருந்து விஜயகாந்த் கம்பாரிசன்லேருந்து எல்லாத்தையுமே திரு விஜய் மைண்டில் வச்சுக்கணும். கூட்டம் வேறு ஓட்டு வேறுன்னு தெரிஞ்சுக்கணும். விஜய் அவர் வந்து ஒரு முழுநேர அரசியல்வாதி. எம்ஜிஆர் மாதிரி கிடையாது. இப்போ எம்ஜிஆர் ஆக விரும்புகிறார். நம்ம வரலாறு திரும்புறன்னு சொல்கிறார்ல 67 70 ஆட்சியை பிடிச்ச அண்ணா பெரியாருடைய பாசறையில் படித்தவர். அரசியல் தெரியும், நுணுக்கம் தெரியும். பெரியாருடைய டிபேட் பண்ணுற இடத்துல இருந்தவர். தொடர்ந்து நின்று 57 62 67 3வது தேர்தலில் ஆட்சி பிடிக்கிறார். எம்ஜிஆர் அதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர், 3rd டாப்பஸ்ட் பொசிஷன், தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், 3வது பதவி. கலைஞர் இருந்த பதவி. அந்த இடத்துல வந்து அவர் நிற்கிறார் அப்படின்னா அவர் வந்து சினிமாக்காரராக இல்லை, அரசியல் அனுபவம். சட்டமன்றத்தில் நின்றுருக்கிறாரு. கலைஞரை முதலமைச்சராக்குனால அவருக்கு ஒரு பங்கு உண்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு அண்ணாவுக்கு பிறகான இடத்துல அப்போ அவர் வந்து டாப் லெவல் பாட்டம் லெவல் மாஸ் தெரியும். அண்ணா பேசிகிட்டு இருக்கும்போதே திமுக மாநாட்டுக்கு அவர் போவார். அண்ணா பேசிகிட்டு இருக்கும்போதே தேனீக்கள் கூட்டம் போல போகுமா எம்ஜிஆரை தேடி.
எம்ஜிஆர் அப்போ உள்ள வர சினிமா முடிச்சு வருவார், ஷூட்டிங் முடிச்சு வருவார், அண்ணா பேசிட்டு இருப்பார். எம்ஜிஆர் உள்ள என்ட்ரி ஆறாருன்னா கூட்டம் அப்படியே ஓடும், அண்ணா ரசிப்பார். என்ன நமக்கு தானே பிள்ளைன்னு. அப்போ அண்ணாவையும் எம்ஜிஆரையும் ஆகணுங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் அல்ல. அப்போ கீழே கிரவுண்டு கனெக்ட் வேணும். மீடியாவை நினச்சிருந்தாங்கன்னா மீடியா பொசுக்குன்னு விட்டுட்டு அடுத்த ஆளை பார்க்க போயிடுவாங்க. அதுக்கு தான் அவர் சிரஞ்சீவியை கம்பேர் பண்ணணும், அதுக்கு தான் அவர் விஜய் பண்ண. சிரஞ்சீவி கூடாத கூட்டமா? இதே போல 2 கையும் அகட்டி, இதே போல வெள்ளச்சட்டை காக்கி பேண்ட் போட்டு அப்படி தான் பவன் கல்யாண் வந்தார், அப்படி தான் விஜயகாந்த் வந்தார், அப்படி தான் சிரஞ்சீவி வந்தார். என்ன ஆச்சுன்னு பார்க்கணும். அப்போ வந்து மாடல் எடுத்துக்கிறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, அவங்க புரிஞ்சுக்கிறது.